இங்கிலாந்து நாளைக்கு தான் முறை இங்கிலாந்து தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் தோல்விக்கு போய் தொட்டுட்டு நம்பர் தோக்க போறோம் தொட்டுட்டு வராங்க. நாளைக்கு தோத்துருவாங்க. ஏன்னா நியூஸ்லாந்து நல்லா ஸ்பின் ஆடுவாங்க. அதான் அந்த இதுல நான் சொல்றேன். ஸ்பின்னான வரிசையை நேத்தே பார்த்தோம்னா நியூசிலாந்து தோக்க போகுது. நான் அப்பையிலும் சொல்லிருக்கேன் இங்கிலாந்து சூப்பரா ஆடுவாங்க. டாசன் விக்கெட் எடுக்கலையும் சொல்லவே முடியாது. மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து டீம்ல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா இந்த டாம்பாட்டனை தூக்கி உட்கார வச்சுட்டு பென்டக்கட் கொண்டு வாங்க. பென்டக்கட் கொண்டு அதிரடியா ஆடுவாரு, சூப்பரா ஆடுவாரு. மக்கு டீம் எல்லாம் போயிருச்சு. இதுக்கு மேல எல்லாம் கொஞ்சம் தெளிவான டீம் தான். டாஸ் ஜெயிச்சா கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க. தம்பி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா என்ன இருக்கு இப்போ ஒரு மேட்ச், அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கேன். இல்ல கிரிக்கெட் கச்சேரிக்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறேன். அந்த மேட்ச் வந்து நம்ம கிரிக்கெட் கச்சேரியில வந்து ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வந்து இது பேன் பண்ணிடலாம பேசாம. 2 டீமும் ரொம்ப மோசமா கிரிக்கெட்ல எடுத்தனால கிரிக்கெட்டே பார்க்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு ஜாலியா வீட்டுல படுத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணோம்னா ஏற்கனவே பாக்குற 50 பேர் போயிரும். ஏன்னா டெய்லி 50 பேருக்கு தான் காட்டுது. நீ ஒரு நாள் லீவ் வேற எடுக்கிறியா? உனக்கு 2 வாரத்துக்கு காட்ட மாட்டேன்னு காட்டலன்னா என்ன பண்றது? அதனால அந்த தப்பு செய்யக்கூடாது. வணக்கம் மக்களே, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா இங்கிலாந்து விசஸ் நியூசிலாந்தோட ப்ரீ மேட்ச் ஷோ தான் பார்க்க போறோம். இதுல வந்து யார் ஜெயிச்சா யாருக்கு அட்வான்டேஜ், பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா, அதெல்லாம் இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸ்டார்டிங்ல இந்த 2 டீமுமே இங்கிலாந்து ஒரு செமையான வின்ல இருந்து வராங்க. ஹாரி ப்ரூக் அந்த வின்ல இருந்து வராங்க. நியூசிலாந்துமே மறக்கூடாது, ஒரு சூப்பரான வின்ல இருந்து வராங்க. இப்போ நியூசிலாந்து ஜெயிச்சா அவங்க வந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபிகேஷன் முடிஞ்சது. நியூசிலாந்து தோத்தா பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? நாளைக்கு ஸ்குவாட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா? இல்ல, நியூசிலாந்து ஜெயிச்சதுன்னா முடிஞ்சது. நம்ம பாகிஸ்தானும் ஸ்ரீலங்கா ஆல்ரெடி எலிமினேட் ஆயிடுச்சு. பை தான். என்ன ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா 10 ஓவர்ல 200 அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்புலாம் தான் இருக்கும். இல்லைன்னா 8 ஓவர்ல ஸ்ரீலங்கா எல்லா விக்கெட் எடுக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. நியூசிலாந்து ஜெயிச்சா 5 பாயிண்ட், அவங்க பாகிஸ்தான் 3 பாயிண்ட் தான். ரைட். சாரி, நியூசிலாந்து தோத்துருச்சுன்னா அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கு ஒரு, ஏன்னா 3+2 ரேட்ல, அது 3+2 ரேட்ல இருக்காங்க. தோத்துட்டா அப்படி இல்ல, தோத்துட்டா வந்து நியூசிலாந்து தோத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், +3000ங்கிறது நாளைக்கு +1500 இருக்கும். சப்போஸ் அது அந்த டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னா 30 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிற மாதிரி, ஒரு 25 ரன் வித்தியாசத்துல ஜெயிக்கிற மாதிரி தான் வருமே தவிர ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. என்னதான் இருந்தாலும் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு தான். பாகிஸ்தான் நியூசிலாந்து பாத்தீங்கன்னா நியூசிலாந்து தான் அட்வான்டேஜ். என்ன நம்ம யோசிச்சு பாக்குற மாதிரி இப்ப இங்கிலாந்து நியூசிலாந்து வரப்போகுது. அங்க இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா. என்ன இந்தியா நியூசிலாந்து திரும்பியும் என்னால தாங்க முடியாது. இந்த வாட்டி நியூசிலாந்து கூட போனா சவுத் ஆப்பிரிக்கா, மறுபடியும் இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா தாங்க ஃபைனலா. செமிஃபைனல்ல சொல்றேன் நியூசிலாந்து கூட ஆடணுமெண்ட். இவனுங்க ஒரு விவகாரம். வெஸ்ட் இண்டீஸ் எப்படா வரும், நம்மள அடிச்சிருவோமே. சரி, ஓகே. நான் உங்ககிட்ட கேக்குறேன், நாளைக்கு யார் டெஸ்ட் மேட்ச் விளையாட போற? அது இங்கிலாண்டா நியூசிலாந்தான்னு கேக்குறியா? ஆமா, இந்த பிச்சில் நடந்த போன மேட்ச் வந்து பயங்கரமான டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்களா பாக்கல. ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டு பிளாக் கலர் டிஷர்ட் போட்டுட்டு 9 ஓவர் 30 இங்கிலாந்து தான் இல்ல, இங்கிலாந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க. நாளைக்கு தான் முறை இங்கிலாந்து தோப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இத்தனை நாள் தோல்விக்கு போய் தொட்டுட்டு நம்பர் தோக்க போறோம் தொட்டுட்டு வராங்க. நாளைக்கு தோத்துருவாங்க. ஏன்னா நியூசிலாந்து நல்லா ஸ்பின் ஆடுவாங்க. அதான் அந்த இதுல நான் சொல்றேன். ஸ்பின்னான வரிசையை நேத்தே பார்த்தோம்னா நியூசிலாந்து தோக்க போகுது. இங்கிலாந்து தான் நாளைக்கு ஜெயிக்கும். ஏதோ மிட்டில் சாட்னர் புண்ணியத்துல அந்த மெக்கோனிக்கு அந்த புண்ணியத்துல நேற்று தப்பிச்சாங்க. இல்ல 120 ரன் இருந்தாலுமே நேற்று நியூசிலாந்து ஜெயிச்சிருப்பாங்க. என்ன அவனுக்கு ஆடினது ஒரு பேட்டிங், இந்த பேட்டிங் ஸ்ரீலங்கா ஆடுற கிரிக்கெட்டுக்கு வந்து 120 ரன் அடிச்சிருந்தா போதும். இல்ல, நீங்க அங்க ஒரு தீக்ஷானா ஒரு எக்ஸ்ட்ரானரி பவுலர் இருந்தாரு. இங்க யார் ஸ்பின்னர் இருக்கான்னு சொல்லு இங்கிலாந்துல. அப்பையிலும் சொல்றேன் இங்கிலாந்து சூப்பரா ஆடுவாங்க. டாசன் விக்கெட் எடுக்கலையும் சொல்லவே முடியாது. மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இங்கிலாந்து டீம்ல ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணா இந்த டாம்பாட்டனை தூக்கி உட்கார வச்சுட்டு பென்டக்கட் கொண்டு வாங்க. பென்டக்கட் கொண்டு அதிரடியா ஆடுவாரு, சூப்பரா ஆடுவாரு.
தயவு செஞ்சு அதே மாதிரி பட்லர் கீழே கொண்டு வந்துருக்கு. நீங்க மேல வைக்காதீங்க. ஆமா. பட்லர் பவர் பிளேல ஆட வைக்கிறது வேஸ்ட். நாம இன்னமும் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல ஆடின பட்லரே நினைச்சிட்டு இருக்கிறோம். குஜராத்ல 1 டவுன் ஆடுறாரு, நல்லா தான் விளையாண்டுக்கிறார். இல்ல பக்கமா இன்டர்நேஷனலுமே 1 டவுன் 4 டவுன் தான் ஆடிட்டு இருந்தாரு. ஏன் பவர் இந்த வேர்ல்டு கப்ல மட்டும் ஓப்பனிங் ஸ்லாட்ல அது ஏன்னா பெண்டக்கட்டு மேல ஆடிட்டு இருந்தாரு. இப்ப அவர் இடத்த நிரப்பணும்னா பட்லர் மேலதான் ஆடி ஆகணும். இப்ப அதெல்லாம் விடுங்க. டாம் பேட்டன் வேண்டாம்டா. டாம் பேட்டன் வேண்டாம், பட்லர் அந்த இடத்துல ஆடணும். டாம் பேட்டன் வேணா இல்ல நீங்க வின் பண்ற ஸ்குவாட மாத்துவாங்களா? எனக்கு அது மட்டும் சொல்லுங்க. ஏன்னா டாம் பேட்டன் இருந்து எங்கடா வின் பண்ணுச்சு? ஹாரி ப்ரூக் அடிக்கிறான், இல்ல எவனா வில் ஜாக்ஸ் அடிச்சு கொடுத்து ஜெயிக்கிறான். நீ இப்படி யோசிக்கிற, டாம் பேட்டன் நீ இப்படி யோசிக்கிற வின் பண்ற ஸ்குவாட எப்படி மாத்துவாங்க மட்டும் நீ எனக்கு சொல்லு. டேய் ஒரே நிமிஷம், நீ சொல்றேன் வின் பண்ற ஸ்குவாட மாத்த மாட்டேன்னு சொல்றேன். டாம் பாண்டன் வந்து என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்றாரு? வின் பண்ணாலும் சரி லாஸ் பண்ணாலும் சரி, என்ன வேல்யூ ப்ரொவைட் பண்றாரு? இட்டாலி கூட அடிச்சு அவன் தானே வின் பண்ணி ஒரு மேட்ச் இன்னைக்கு வந்து செமிஃபைனல் குவாலிஃபிகேஷன் ஆயிருந்ததுன்னா ஒரே காரணம் வில் ஜாக்ஸ் மட்டும்தான், வேற யாருமே கிடையாது டீம்ல. போது ஹாரி ப்ரூக்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அங்க ஒரு 50 இங்க ஒரு 100 எக்ஸ்ட்ராடனரி 100 போன மேட்ச். ரெண்டு பேரையும் கொன்னே போடுவேன். அது என்னது டாம் பேட்டன் பேசுறீங்க? பட்லர் தூக்கிட்டு அவனை ஆட வேண்டியது என்ன? பட்லர் கூட தூக்கலாமே. நான் அதான் சொல்றேன், ரெண்டு பேருமே தூக்கலாம். நல்ல ஆப்ஷன் தான். பேசுறோம் ஒரே நிமிஷம், நீ பட்லரை தூக்க மாட்டாங்க. ஏன்னா பட்லர் ஒரு எக்ஸ் ஃபேக்டர். அவர் என்னைக்கா ஒரு மேட்ச் அடிப்பாரு, சரியா? அவர் நம்ம டீம் அபிஷேக் சர்மா அவங்க டீமுக்கு குண்டன்டிக்காக்கு அந்த மாதிரி ஆன ஆளு, பொட்டன்ஷியலான ஆளு. என்னைக்கு மேட்ச்ல வேணா எப்ப வேணா பர்ஃபார்ம் பண்ணுவாரு குரூஷியல் மேட்ச்ல. அதனால எடுக்க மாட்டாங்க. டாம் பாட்டன் அப்படி கிடையாது. அவர் எடுத்துட்டு நீங்க பட்லரை இப்போ ஹாரி ப்ரூக் எனக்கு தெரிஞ்சு அடுத்த மேட்ச்ல இருந்து 1 டவுன் தான் இறங்க போறாரு, 3வது இறங்க போறாரு. இப்ப அதுவுமே இவங்க மாத்துனாங்கன்னா சிக்கலாயிடும். எப்படி மாத்துவாங்க என்னன்னே தெரியல. அதுக்கு எதுக்கடா பட்லர் இருக்கான்னு என்ன ஏன்டா பிடிச்சி வச்சுட்டு இருக்கீங்க? நான் என்னடா சொன்னேன்? ரெண்டு பேரும் லூசு மாதிரி என்ன ஏடா பட்லர் பேண்டனை வின் பண்ற டீம் எப்படா மாத்துவாங்கன்னு தான்டா கேட்டேன். மாத்த மாட்டாங்க. சரி ஓகே ஓகே, அதை விடுங்க. நியூசிலாந்து போனாட்ட கேவலமா ஸ்பின் ஆனாங்க. இந்த டெவான் கான்வே உள்ள கொண்டு வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு அந்த டீம்ல? ரச்சின் ரவீந்திரா நைட்டு 11 மணிக்கு வீடியோ பேசிட்டு இருக்கோம். வின் பண்ண ஸ்குவாட மாத்த மாட்டேன் திரும்பி அந்த டீம் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்காதீங்க. இதான் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்புறம் எதுக்கு மாத்தணும்? எல்லாமே நல்லா தானே போயிட்டு இருக்கு. ரச்சின் ரவீந்திரா ஒரு ஸ்கேம் பண்ணி விட்டாரு. பேட்டிங் தானே ஆடல, நம்ம பவுலிங் ஒரு 4 விக்கெட் தர. இப்ப ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் அந்த டீம் எப்படி ஸ்ட்ராங் பண்றது? ரொம்ப வீக்கா இருக்க பேட்டிங். எல்லா மேட்சும் நம்ம இந்தியா நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்து பாத்துட்டு இருக்கிறோம். சாட்னர் வந்து தான் காப்பாத்துற மாதிரி இது டீம். ஒன்னும் பயப்பட தேவையில்ல. இந்த மேட்ச் மட்டும்தான் ஸ்ரீலங்கால ஆடுவாங்க. இந்த இது சூப்பர் 8 மட்டும் செமிஃபைனல் வந்துட்டு எல்லாம் இந்தியாவில் வந்துருவாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மேல இருக்க 2 பேருமே நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பால் திரும்பினாதான் நம்ம டீம்ல இருக்க ஒரே பிரச்சனை. அதே பிரச்சனை தான் அவங்களுக்கு. பால் திரும்ப கூடாது, ஸ்லோயர் ஒன்னா வரக்கூடாது. அதே பிரச்சனை தான் அவங்களுக்கும். நேரா வந்து சுத்தி ஸ்டேடியம் ஃபுல்லா சுத்தி காட்டுவாங்க. அந்த பிரச்சனை தான் அவங்களுக்கு. ஜெயிச்சிருவாங்க. கஷ்டப்பட்டு எப்படி ஜெயிச்சு செமிஃபைனல் வந்துருவாங்க. யார் ஜெயிப்பான்னு சொல்றீங்க? நியூசிலாந்து தான். நீ இங்கிலாந்து. நான் இங்கிலாந்து ஜெயிச்சா நாளைக்கு மேட்ச் சனிக்கிழமை மேட்சுக்கு ரிவ்யூ பண்றதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நானும் இங்கிலாந்துக்கு போறேன். நம்ம யூடியூப் சேனலுக்கு நான் பாக்குறேன். நான் வேர்ல்டு கப்புக்கு நியூசிலாந்து வசமெல்லாம் பாக்கல. நான் பாகிஸ்தான் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் வந்தா மேட்ச் நல்லா இருக்கும். எல்லா மேட்சும் ஒன் சைடா போயிட்டு இருக்கு. பாகிஸ்தான் வராது, வாய்ப்பு இல்ல. இல்ல நானும் போறேன். நாளைக்கு நியூசிலாந்து. நாளைக்கு நியூசிலாந்து தான். நான் மட்டும் இங்கிலாந்துன்னு சொல்லியிருக்கேன். இங்கிலாந்து தான் ஜெயிக்கும். கிரிக்கெட் அப்படி வின் பண்ணும். ஏன்னா இங்கிலாந்து நல்லா பயன்படுத்துற மாதிரி ஒரு பவுலர் கிடையாது. ஆர்ச்சரு, டைவிசனு, ஓவர்டன்லாம் நாளைக்கு குப்பி விட்டுருவாங்களோன்னு தோணுது. சைஃபர்ட்டும் பின்னாலும் பயங்கரமா அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இது மத்தபடி அடில் ரஷீத் மட்டும்தான். அடில் ரஷீத் தூக்கி போறதெல்லாம் நாளைக்கு பாகிஸ்தான் கிட்ட அது வேலைக்கு ஆகும். ரச்சின் ரவீந்திரால அந்த தூக்கி போற பால்ல நல்லாவே அடிப்பான். 70 கிலோமீட்டர்ல. ஏன்னா நம்ம மிடில் சாட்னரே 70 கிலோமீட்டர்ல தானே வந்து போறாரு. அவங்க டீம்ல 70 ஸ்லோ பால் அடிக்க ஸ்பின்னர் வந்து எப்படி அடிக்கணும்னு தெரியாம இருக்குமா? அதனால நான் சொல்றேன், நம்ம மேட்கின்ட்ரி பத்தி யாருமே எந்த வீடியோ எந்த சேனல்லையுமே பேச மாட்டேங்கிறாங்க. நாமளாச்சும் ஒரு 1 நிமிஷம் ஒரு 50 செகண்ட் பேசுவோம். மேட்கின்ட்ரி எல்லா ஃபார்மேட் ஆடுற ஒரே ப்ரொஃபஷனல். அதாவது
டாப் பவுலரு ஒரே ஒருத்தர் மேட் ஹென்ரி மட்டும் தான். ஜஸ்பிரீத் பும்ராவும் ஒன் டே ஆட வைக்கிறது கிடையாது. எந்த மெயின் டீம்ல இருக்கிற ஏதோ ஒரு பிளேயருக்கு வந்து ஏதோ ஒரு ஃபார்மட் வந்து பிரேக் கொடுத்துறாங்க. மேட் ஹென்ரி செம்மையா பந்து போட்டுறாரு, எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. எல்லா ஃபார்மட்டும் ஆடுறதுன்றது ஒண்ணு, எல்லா ஃபார்மட்டும் யார் வேணா ஆடலாம். 3 ஃபார்மட்லயும் பர்ஃபார்ம் பண்ணணும். 3 ஃபார்மட்லயும் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு மேட் ஹென்ரி. நான் சிஎஸ்கே இந்த ஆக்ஷன்லயே எடுத்த ஒரே உருப்படியான பையனா மேட் ஹென்ரி மட்டும் தான் சொல்லுவேன், வேற யாருமே கிடையாது. சூப்பரான பையு, எல்லா பவர் பிளேல சூப்பரா போட போறாரு எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு இந்த வருஷம். அதே மாதிரி நியூசிலாந்துமே சூப்பரா போட்டிருக்காரு. போன மேட்ச் நியூஸ்ல ஸ்ரீலங்கா மேட்ச்லயே பாத்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் பால் இன்ஸ்விங் 10 நிஷாங்காக்கு. என்ன பால் அது, அந்த பால் எங்க போகுதுன்னு கூட தெரியல நிஷாங்காக்குலாம். போல்டு புடுங்கிட்டு போகுது. அதனால அவரு சரியான பிளேயரு. இல்லை நீங்கள் மேட் ஹென்ரி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு எல்லாம் சொல்கிறீங்க, 3 ஃபார்மேட்டும் விளையாடுறாரு. அவரே ஒரு இன்ஜுரி பிளேயர் தான், டக்குன்னு இன்ஜுரி ஆயிடுவார். ஒரு 2 சீரீஸ் 3 சீரீஸ் பார்க்க முடியாது. நம்ம என்ன வேணால் சொல்லலாம், பும்ராக்கு தர இம்பார்ட்டன் அவளுக்கும் தந்தாங்கன்னா ஒருவேளை அவரும் இன்ஜுரி இல்லாமல் ஃபுல் சீரீஸும் நம்ம ஆடுற மாதிரி தெரியலாம். மற்றபடி நல்ல பிளேயர் சிஎஸ்கே எடுத்திருக்கா, ஒன்றும் வாய்ப்பு இல்லை. பும்ராக்கு இம்பார்ட்டன் இல்ல, ஒரே நிமிஷம். பும்ராக்கு இம்பார்ட்டன் இல்ல, பும்ராக்கு வந்து அடிக்கடி வந்து லீவ் ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க, லீவ் தராங்க நிறைய மேட்ச்ல, பெஞ்ச் நிறைய மேட்ச்க்கு ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அதனாலதான் எக்ஸ்பைரி இல்ல, அதனால பும்ரா வச்சு தொங்கி. அதுதான் சொல்றேன், அதனாலதான் பும்ரா வந்து இன்னும் இன்ஜுரி ஆகாம இருக்காரு. நியூசிலாந்து அப்படி இல்ல, எனக்கு அதெல்லாம் கூட காமெடி இல்ல. நீ பும்ரா டாபிக் சொல்றதுனால சொல்றேன், பும்ராக்கு ஒரு சீரீஸே ரெஸ்ட் கொடுத்துறாங்க. அந்த ஒரு சீரீஸ் ஆனா அந்த ஒரு சீரீஸ்லயே 5 மேட்ச் இருந்துச்சுட்டா, ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச், 3வது மேட்ச், 5வது மேட்ச், இடையில 2 நாள் வேற ரெஸ்ட் விட்டுறாங்க. இன்ஜுரி ஆச்சுன்னா எக்ஸ்பர்ட் இன்ஜுரிக்காக. ஏன்னா இப்ப நியூசிலாந்துல இந்த மாதிரி ஸ்விங் பண்ற போல தேடுனா இன்னொரு 10 பேர் பின்னாடி நிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு அது பிரச்சனையா இல்ல. மேட் ஹென்ரி என்ன நல்ல வேகத்துல ஒரு ஸ்விங் பவுலர், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அவர் நம்ம நாளைக்கு ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாரு, அவரை பத்தி ஒரு தனி ஷாட்ஸ் போடுறோம். 5 விக்கெட்டா? 5 விக்கெட். இங்கிலாந்து ஜெயிக்குது, அபார வெற்றி இங்கிலாந்து. நாளைக்கு லோ ஸ்கோரிங் த்ரில்லரா இருக்கும், ஒரு 150 150 ரன் அந்த இதான் இருக்கும். போன மேட்ச் ஸ்ரீலங்கா மேட்ச் மாதிரி தான் இருக்கும். கடவுளே தயவு செஞ்சு எந்த டீம் டாஸ் வின் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுங்க. நாளைக்கும் ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணிட்டு பவுலிங் போட்டுட்டு தோத்து போயிட்டு எங்களை புலம்பிக்காதீங்க மறுபடியும். டாஸ் வின் பண்ணி யாருமே புலம்ப தேவையில்ல. மேட்ச் நல்ல மேட்சாவே இருக்கும். இல்ல மக்கு டீம் எல்லாம் போயிருச்சு, இதுக்கு மேல எல்லாம் கொஞ்சம் தெளிவான டீம் தான். டாஸ் ஜெயிச்சா கரெக்டான டிசிஷன் எடுப்பாங்க. தம்பி பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா என்ன இருக்கு இப்போ ஒரு மேட்ச், அதை மறந்துட்டு பேசிட்டு இருக்கீங்க. அவங்க 2 பேருமே வெளியதான்டா. நீங்க எல்லாம் அமைதியா இல்ல, கிரிக்கெட் கச்சேரிக்கு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். அந்த மேட்ச் வந்து நம்ம கிரிக்கெட் கச்சேரியில வந்து ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ வந்து இது பேன் பண்ணிடலாம பேசாம. 2 டீமும் ரொம்ப மோசமா கிரிக்கெட்ல எடுத்தனால கிரிக்கெட்டே பார்க்க முடியல. அன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு ஜாலியா வீட்டுல படுத்துட்டு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணோம்னா ஏற்கனவே பாக்குற 50 பேர் போயிடும். என்ன டெய்லி 50 பேருக்கு தான் காட்டுது, நீ ஒரு நாள் லீவ் வேற எடுக்கிறிய, உனக்கு 2 வாரத்துக்கு காட்ட மாட்டேன்னு காட்டலன்னா என்ன பண்றது? அதனால அந்த தப்பு செய்யக்கூடாது. அன்னைக்கு வந்து 2 பேருக்குள்ளதான் போட்டியே, யாரு வந்து கன்றாவே விளையாண்டு வெளியே போறாங்க. யாரு டெஸ்ட் மேட்ச் விளையாடுறோம், நான் 120 நிக்கிறேன், பாபரசம் இந்த வாட்டி ஓப்பனிங் இறக்குறேன், பாக்கலாம் யாரு அதிக டாட் பால் ஆடுறாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கும். இல்ல ஒரு சேஞ்சுக்கு பாகிஸ்தான் பாபரசம் உட்காந்து வச்சா ஜெயிக்கிறவன் பார்த்தா என்ன பண்ணுவேன்? கடைசி மேட்ச்ல சத்தியமா சொல்றேன், எழுதி கையெழுத்து கொடுத்தாரா அதை மட்டும் பண்ணவே மாட்டானே. அது பண்ண மாட்டாங்க. ரிஸ்வான ஈஸியா டிராப் பண்ண மாதிரி பாபர் டிராப் பண்ணவே மாட்டாங்க. என்ன கதைனே புரியல. அது ரொம்ப எங்கெங்கயோ போய் அந்த பிரிவியில அதை பத்தி பேசுங்கடா, இங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஓவரா இருக்கு. அது தேவையில்ல. சரி, நாளைக்கு யாரு நல்லா விளையாடுவா அதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். நியூசிலாந்துல யாரு, இங்கிலாந்துல யாரு? நியூசிலாந்துல எனக்கு பின்னால ஸ்ட்ரைக்கோடு ஓபனர்ல யாராவது ஒருத்தர் நாளைக்கு ஸ்ட்ரைக் ஆக போறாங்க. ஒருத்தர் சொல்லு, 10 பேர் சொல்லக்கூடாது. ஒரே ஒருத்தர்னா நாளைக்கு ரச்சின் ரவீந்திரா. டேய், இங்கிலாந்துல கேட்டா நியூசிலாந்து சொல்றேன், சரக்கு இருக்கு அடிச்சு. நியூசிலாந்துல தான் சொல்றேன். இங்கிலாந்துல ஆல்வேஸ் ஹாரி ப்ரூக். ஹாரி ப்ரூக்கும் நாளைக்கு வில்ஜாக்ஸ். டேய், இவன் நிஜமா சரக்கு அடிச்சிருக்கானா? டேய், ஒருத்தர சொல்றாங்கற, நீ திரும்ப ஒருத்தர ஹாரி ப்ரூக் எல்லா பேரும் வரிசையா சொல்லிட்டு இருக்கான். ஹாரி ப்ரூக். சரி, நான் சொல்றேன். நான் வந்து இங்கிலாந்துல ஒருத்தர் பேர் சொல்லுவோம், நீங்க சர்ப்ரைஸ் ஆவீங்க. நாளைக்கு ஜாஸ் பட்லர் அடிக்கிறாரு. நியூசிலாந்துல வந்து பின்னல். நான் சர்ப்ரைஸ் ஆகல, அவன் டீம் மட்டும் தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கேட்டதுனால. நான் சொல்றேன், நீங்களே இவ்வளவு கேவலமா
டாம் பாண்டன் அவர் வந்து நாளைக்கு ஒரு அரை சதம் அடிக்க போறாரு. அவங்க எல்லாம் அரை சதம் அரை சதம் போதும், அந்த இது வந்து போதும், உங்களை சமாளிச்சிடலாம். நியூசிலாந்துல யார் நல்லா விளையாடுவாருன்னு பாத்தீங்கன்னா டேரன் மிச்சல். போன மேட்ச் சொன்னேன் அவர் நல்லா விளையாண்டாரு. இந்த மேட்ச் அவங்க டீம்ல மிடில் ஆர்டர் அவர் தான். அவர் அடிச்சா நல்லா விளையாண்டாரு. இல்ல எனக்கு பார்த்தப்ப அவன் தான் நல்லா விளையாண்டான். என்னது மிச்சல் சாண்டனா அவர்தான் அடிச்சாரு. 7 போல 3 ரன் அடிச்சு வச்சிருக்கான். நான் பாக்குறப்ப அவன் தானே பேட்டிங் ஆடிட்டு இருந்தான். அந்த இப்ப நாம சினிமா படம் ஏதோ பாத்துருப்போம், ரொம்ப கேவலமான படத்துல ஏதோ சீன் ஞாபகம் இருக்குமா, அது மாதிரிதான் அந்த மேட்ச்ல உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. அது ஒரு மேட்ச் நம்ம அதை உட்காந்து ரிவ்யூ ப்ரிவியூ வேற பண்ணிட்டுக்கிறோம். வேண்டாம் வேண்டாம், வீடியோ முடிச்சுக்குவோம். எல்லாம் உளறிட்டு இருக்கோம். 11:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தூக்கத்துல உளறிட்டு இருக்கோம்.